ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது டெட் எக்ஸாமை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், ஏதோ ஒரு ஐடியாஸ் கிடைக்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதினவங்க இந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். 23ல் டெட் 2 கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, இப்போ லாஸ்ட் இயர் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகி ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து நெட் சோர்ஸில் இருந்தால் தான் அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்காங்க. இன்னும் எவ்வளோ கேண்டிடேட் உங்கள் சப்ஜெக்டில் இருக்காங்க. ரொம்ப அதிகமான கேண்டிடேட்லாம் இல்லை. ஏன்னா இப்போ பிஜிடிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் ஒரு 2 லேக்கு மேலே எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே டெட் பாஸ் பண்ணவங்க ரொம்ப கம்மி தான். அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக யூ கேன் கெட் எ ஜாப். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் போட்டிருக்கேன். எவ்வளோ மார்க்கு எந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத போட்டிருக்கேன். அதுவே ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது, அதனால் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி தெரிஞ்சிருப்பீங்க, ஏதோ 1 or 2 தெரியாமல் இருந்தாக்குள்ள செக் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஆர்ட்ஸு சப்ஜெக்டான தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இவங்களுக்கெல்லாம் வந்து தமிழில் 30, இங்கிலீஷில் 30, சைக்காலஜியில் 30, சோசியல் சயின்ஸில் 60, டோட்டலாக வந்து 150 மார்க்ஸ் கேட்பாங்க. அதே வந்து மேக்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே வந்துடுவாங்க. அதில் தமிழில் 30, இங்கிலீஷில் 30, சைக்காலஜி 30, மேக்ஸில் 30, சயின்ஸில் 30, டோட்டலாக 150 வரும். இதுதான் வந்து மார்க்கு. இதில் வந்து நம்ம மினிமமாக எவ்வளோ குவாலிஃபையான மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கல, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால், ஓசி கேண்டிடேட்டாக இருந்தாக்கல 90 எடுக்கணும். அதே அதர்ஸ் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க இருந்தாக்கல 82 எடுத்தால் போதும். இல்லை 82 ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 75க்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த 2 இயர்ஸில் கவர்மெண்ட் டீச்சர்ஸு இன்னும் டெட் பாஸ் பண்ணாதவங்க டெட் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு 6 இந்த 2 இயரில் இந்த ஒரு 6 எக்ஸாம்ஸை நடத்த போகிறதா ஒரு நியூஸ் வந்தது. அப்படி இருக்கும்போது அவங்கள சேவ் பண்ணுறதுக்காவது ஒரு 75 ரெடியூஸ் பண்ணலாம். இது என்னோடய அசம்ஷனே தவிர இது உண்மையான ஒரு விஷயம் கிடையாது. அது ஜிஓ பாஸ் ஆச்சுன்னா ஒரு லக்கு தான். இருந்தாலும் 82ன்றது எடுக்கக்கூடிய மார்க் தான். எல்லாருமே வந்து ஒரு கிராஜுவேட் முடிச்சிருக்கோம், பிஎட் முடிச்சிருக்கோம், எல்லாமே ஒரு சில பேர் வந்து டிஎன்பிஎஸ்சிலாம் படிச்சிருக்காங்க, டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் அதுக்கான நாம் எஃபெக்ட் போட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா எந்த சப்ஜெக்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன என்னுடைய ஐடியாவில் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கனாக்கா இல்லை தமிழ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாக்கல தமிழில் அவங்க 25+ எடுக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா அவங்களோட மேஜர். இங்கிலீஷில் ஒரு 15+, சைக்காலஜி ஒரு 10+, சோசியல் சயின்ஸு ஒரு 35+ எடுத்தாங்கனாவே டோட்டலாக 85+ எடுக்கலாம். அதே இங்கிலீஷ் மேஜராக இருந்தாக்கல தமிழில் 20+, இங்கிலீஷில் 25+, சைக்காலஜி 10+, சோசியல் சயின்ஸில் 35+. அதே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபியாக இருந்தாக்கல தமிழ் 20, இங்கிலீஷ் 15, சைக்காலஜி 10, சோசியல் சயின்ஸ் 40+. ஏன்னா அவங்க வந்து சோசியல் சயின்ஸில் வர டிபார்ட்மெண்ட் இருந்தால் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபின்றதுனால ஒரு 40+ எடுக்கலாம். அப்படின்ற ஒரு இதில் ஒரு 85+ எடுக்கலாம். இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 2 ஒரு சப்ஜெக்டில் வேரி ஆகலாம். ஆனால் ஈஸியாக வந்து 82 எடுக்கலாம். அதே மேக்ஸு சயின்ஸு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கல தமிழ் 20, இங்கிலீஷ் 15, சைக்காலஜி 10, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாக்கல ஒரு 25, மேக்ஸ்லேயும் சயின்ஸில் ஒரு 15 பார்த்தீங்கன்னாக்கல அதே சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாக்கல மேக்ஸில் ஒரு 15, சயின்ஸில் ஒரு 25 எடுத்தாக்கல ஒரு 85+ எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 150க்கு 150 எடுத்தாலையும் ஒன்றே தான்,
150க்கு 82 எடுத்தாலையும் ஒன்றே தான். அதில் வந்து கிளியராக இருங்க. நம்ம வந்து ஹையஸ்ட்டாக நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதில் கிடையாது. ஏன்னா ஒரு எலிஜிபிலிட்டி தான். இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட்டும் லைஃப் லாங் மாற்றிருக்கிறாங்க. ஒரு டைம் பாஸ் பண்ணால் போதும், திரும்பவும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இது இந்த படி நீங்கள் கொஞ்சம் படித்தீங்க அப்படின்னாக்கல பாஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கிலீஷில் ஏதாவது வீடியோஸ் போட முடிஞ்சால் போடுறேன். இல்லை அப்படின்னாலையும் ஏதாவது நோட்ஸ் கொடுக்குறேன். ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. ஒரு சில ஐடியாஸ் நான் வந்து இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டது கொடுக்குறேன். ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் வந்து டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே குவாலிஃபை ஆகியிருக்கிறேன். அதில் பழைய கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி இதிலிருந்து ஒரு கொஷின் இப்படி வரலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் உங்களுக்கு நான் ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ. உங்களாலையும் வந்து முடியும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்புங்க. நம்பினா மட்டும் போதாது, அதுக்கான எஃபெக்ட் போடணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 4-5 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஒர்க் போகிறவங்க காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், ஈவினிங் கொஞ்சம் டைம் நைட்டில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலையும் படிக்கணும். படிச்சிங்கன்னா ஒரு 4-5 ஹவர்ஸ் இந்த 1 மந்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னாக்கல ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும், ஒரு 82 தானே எடுத்துடலாம். இந்த டைம் மேக்ஸிமம் கொஷின் ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, மார்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே நமக்கு கடைசி வாய்ப்பாக நினச்சிட்டு படிச்சிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இந்த இயர் ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1200 சம்திங் போஸ்டிங் வந்து பிடிடிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்ஃபர் வரப்போகுது. எப்படியும் டிசம்பர் இல்லை ஜனவரியில் வந்து கால்ஃபர் பண்ணி மோஸ்ட்லி பிப்ரவரி இல்லைனா மார்ச்சில் எக்ஸாம் வந்துடும். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரதுனால அதை பிளான் பண்ணி எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடுவாங்க. டெட்டு பாஸ் பண்ணி அடுத்த அட்டம்ப்ட்லேயே நம்ம யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணாங்கன்னா அதோட ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்காது, லைஃப் செட்டில் ஆயிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு படிங்க. தேங்க்யூ.